ரோடு வந்து இப்படி போய் ஸ்லாண்டிங்காக போய் அக்னி மூலையிலேருந்து அப்படியே கிழக்கையே வந்து மறுபடியும் வந்து இப்படி வந்துருங்க. ஒரு முக்கோண ஷேப்பில் போகும். ஒரு இடம் வளைவாக இருக்கும். வளைவு இடத்துல கிழக்கு வீடு வந்து வெளியே வந்துடும். அந்த வீடு மட்டும் பக்கத்தில் இருக்கிற வீடெல்லாம் உள்ளே போயிடும். இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிற வீடும் உள்ளே போயிருங்க. இப்போ அங்கிருந்து பார்த்தோம்னா ஒரு காரோ பைக்கோ லாரியோ அந்த வண்டியில் வரும்போது அந்த மேலே முன்னாடி நீட்டிட்டு இருக்கிற வீடு மட்டும் அந்த லைட் வெளிச்சத்துக்கு அடிக்கும். அந்த பக்கம் இருக்கிற லைட்டும் அடிக்கும். இப்போ கிழக்கு பார்த்த மணி முன்னாடி வந்துருச்சு. வீதி ரெண்டு பக்கம் இருக்கிற மணி அப்படியே ரிவர்ஸ் ஆகி கொஞ்சம் கிராஸ் கோட்டில் அது அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சார்ஜ் கட்டிட்டாங்கன்னா இந்த மனைக்கு பெயர் வீதியை விழுங்கிய மனை. தெருவையே அது விழுங்கிடும். அந்த மனை ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரோட்டை அப்படியே சாப்பிட்ட மாதிரி வந்து நிற்கும். அப்போ இந்த கிழக்கு பார்த்த மனையில் வீதி விழுங்கிய மனை மிக மிக அருமையான மனைங்க. இதுக்கு வந்து என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த ரோடு குத்து பாஸ் ஆகும். கிழக்கு பார்த்த மனையில் நல்ல ரோடு குத்து பாஸ் ஆகுங்க. ரோடு குத்து ரெண்டுமே உச்சம். வடக்கு ஈசானி மூலையும் தெற்கில் வந்து அக்னி மூலை குத்தும் வருங்க. அந்த மாதிரி அமைப்பு சென்னையில் நம்ம இப்போ ஒரு கோவில் பார்க்கலாம். எங்கே இருக்குன்னு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் எடுத்துட்டிங்கன்னா கோயிலுக்கு வந்து கீழே 30 அடி தடம் போகுங்க. ஆனால் கோயில் வெளியே வந்துடும். அந்த பாலம் மேலே போகும். பாலத்திலேருந்து சாமி கும்பிட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடியும் வழி இருக்கும். பின்னாடி 30 அடி வரதுனால கிழக்கு பார்த்த சாமிக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மிக அற்புதமான சக்தியாக இருக்கும் அந்த இடத்துல. அந்த தெரு தாக்கம் தெரு குத்து அப்படிங்கிறது வந்து தாக்கம் என்பது தவறு, தெரு பார்வை என்பது சிறப்பு. இதில் 2 விதமான விஷயங்கள் இருக்குது. இதை வந்து தெரியாதனமாக மாற்றி யோசித்தோம்னா வேறு மாதிரி ஆயிரும்.